எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நான் என்ன சாப்பாடு செய்ய போறேன்னா ராகி களி செய்ய போறேங்க. வாங்க ராகி களி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நான் என்ன சாப்பாடு செய்ய போறேன்னா ராகி களி செய்ய போறேங்க. வாங்க ஒரு அரை காப்பி ரேஷன் அரிசி ஊற வச்சுக்கலாங்க. ரேஷன் அரிசி பச்சரிசிங்க. இப்போ நம்ம களி ஓலை போடலாம் வாங்க. இதுமாரி நல்லா கொஞ்சம் கனமான பாத்திரம் எடுத்துக்குங்க. அலுமினியம் கொண்டா பானை அதுமாரி தாங்க செய்ய முடியும். அதான் நல்லா வெயிட்டாக தாங்கும். இப்போ வாங்க அடுப்பத்து வச்சுங்க. இப்போ வாங்க இப்போ நம்ம தண்ணி வைக்கலாங்க. எவ்வளோ தண்ணி தேவைப்படுது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பரவாயில்லைங்க, கம்மியாக வச்சிடாதீங்க. இப்போ நம்ம இந்த காபியில் விட அளந்து வைக்கலாங்க. இப்போ அரை காப்படி தண்ணி அரை காப்படி அரிசி ஏற்றலாங்க. இதிலே அளந்துலாங்க. ஒரு காப்படி 2 காப்படி அந்த அரை காப்படி வைக்கலாங்க. ஃபுல்லாக வைக்கலைங்க. அரிசி எவ்வளோ இருக்குதோ அந்த அளவு. மூணு மடங்கு தண்ணி வச்சுட்டேங்க. நம்ம எதுக்கோ கொஞ்சம் லைட்டாக ஒரு 4 மடங்கு கொஞ்சம் கம்மியாக வைங்க. ஏன்னா தண்ணி மீந்தால் கூட அதுக்கப்புறம் வெடிக்கட்டி எடுத்துக்கலாங்க. 4 மடங்கு கொஞ்சம் கம்மியாக. அதுக்கப்புறம் லைட்டாக தேவைக்கப்புறம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணுங்கள். உப்பு கம்மியாக போட்டுக்குங்க. உப்பு கம்மியாக போட்டுங்க. இப்போ தண்ணி நல்லா காயட்டுங்க. காஞ்ச பிறகு நம்ம அரிசி கழுவி போடலாம். வீட்டில் ராகி மாவு கொஞ்சம் தான் இருந்ததுங்க. இன்னும் நிறைய செய்வேன். ராகி மாவு இன்னும் அரைக்கவே இல்லை. இவ்வளோ தான் இருக்குதுங்க. அதனால் ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு எத்தனை ஒன்றை வந்து அத்தனை ஒன்றை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டுங்க. இப்போ ஒலை கொச்ச பிறகு அரிசி கழுவி போடலாம். இப்போ வாங்க ஒலை கொச்ச பிறகு அரிசி போடலாங்க. அரிசி நல்லா 3 வாட்டி அலசி எடுத்துன்னு வந்துட்டேங்க. அரிசி கழுவு தண்ணிலாம் நாங்கள் எப்பவுமே மாட்டுக்கு சேர்த்து வச்சுருந்து எங்கள் மாட்டுக்கு ஊற்றுவோங்க. அதாங்க ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க. இப்போ வாங்க சாதம் பொங்குது பாருங்கள். அது பாருங்கள் நல்லா துவைவி விடுங்க. துவைவி விட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. சிறுவை ஒரு அரை வேக்காடு வந்த பிறகு தாங்க நம்ம மாவு போடணும். இப்போயே மாவு போட்டால் நொய்யாக இருக்குங்க. அது நொய்னா அரிசி வந்துருக்காதுங்க. இப்போ போடக்கூடாதுங்க. அது பாருங்கள். இப்போது பாருங்கள் நெசுங்களை பாருங்கள். இப்போ போடாதீங்க. கரெக்டாக இன்னும் ஒரு 10 நிமிஷம் அந்த சாதம் அரை வேக்காடாக வெந்துடுங்க. வெந்த பிறகு நம்ம மாவு போட்டோம்னா அந்த மாவு வேகத்துக்கும் அந்த அரை வேக்காடு அரிசி வேகத்துக்கும் கரெக்டாக வந்துடுங்க. களி நல்லா சூப்பராக நல்லா வருங்க. களி சேர்த்து ரொம்ப ஈஸிங்க. எல்லாம் கஷ்டம் சொல்கிறீங்களாங்க, இந்த மெத்தடில் நீங்களும் செய்யுங்க. செம்ம ஈஸியாக இருக்குங்க. இப்போ கொஞ்சம் நேரம் அந்த சாதம் வெந்துன்னு கேட்டங்க. வெந்த பிறகு அப்படி மாவு போடுறேன்னு பாருங்கள். இப்போ வாங்க இப்போ பாருங்கள் சாப்பாடு பாதி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ ராகி மாவு கொட்டிடலாங்க. கொட்டி நல்லா சிறுவை வச்சுருங்க. கேஸ் சிறுவை வச்சுட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா வேகட்டுங்க. அப்போ தான் நல்லா வேகும். இது பாருங்கள் மாவு எங்கிட்ட திட்டமாக தான் இருக்குதுங்க. அதனால் நான் கரெக்டாக இந்த அரை காப்பி தான் மாவு தான் ஆகுங்க. அதனால் அப்படியே கொட்டிடுறேங்க. மாவு நிறைய இருந்தால் அளந்து கொட்டலாங்க. மாவு திட்டமாக இருக்கிறதுனால அப்படியே கொட்டிடுறேன். இந்த மாவு கொஞ்சம் தான் பத்தா லைட்டாக தான் இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த மாவு கொட்டிட்டேன். கேஸ் அடுப்பு சிறு வச்சுட்டேங்க. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடறேங்க. எங்கள் வீட்டில் துடுப்பு இல்லைங்க. துடுப்பு தான் நிற்க வச்சுருந்தேங்க. நான் பருப்பு கடையிற மத்திலே அதுக்கப்புறம் களி கிண்டிப்பேன். இப்போ நல்லா ஒரு அரை மணி நேரம் வேகட்டேங்க. அரை மணி நேரம் வந்த பிறகு பார்க்கலாம் வாங்க. இது பாருங்கள் களி நல்லா வெந்துடுச்சுங்க. இந்த பாருங்க 1/2 hour ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அந்த களி நல்லா உருண்டை பிடிக்கலாம் வாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வாங்க இந்த களி கலரலாங்க. தண்ணி
தண்ணி வந்து வேணும்னா எடுத்துக்கலாங்க. தண்ணி பார்க்க திட்டமாக தான் இருக்குதுங்க. ஆனால் தண்ணி நான் வெடிகாட்டலைங்க. இப்போ நான் வந்து இந்த மத்து தாங்க வச்சு களி கலர போகிறேன். இந்த கண்டி எடுத்துடலாங்க. இந்த கண்டி எடுத்துறேங்க. வாங்க துரு போட்டு நல்லா கட்டி முட்டை இல்லாத இந்த ஃபஸ்ட்டு இந்த மத்து வச்சு இப்படி கலைங்க. ஏன்னா அடியில் வந்து கட்டியெல்லாம் ஆகிடுங்க. ராகி களி வந்து கட்டி கட்டியாக கலருவாங்க பாருங்க. மாவு அப்படியே இருக்கும், பச்சை மாவுலாம். இப்படி போட்டு தட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டுங்க. நல்லா கை வச்சு நல்லா கிண்டி எடுத்தால் சுவையான ராகி களி ரெடி. தண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க. இந்த பாருங்க, இந்த பாருங்க தண்ணியெலாம் கரெக்டாக இருக்குது பாருங்க. களி நல்லா கட்டி முட்டி இல்லாத இந்தமாரி கரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்துங்க, சூடாக இருக்கும் பார்த்து. அதுதாங்க கனமான ஒரு பாத்திரம் வச்சு களி கலன்னு சொல்கிறது. தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்க. ஏன்னா நான் வந்து களி அடிக்கடி செஞ்சு எனக்கு நல்லா பழக்கமாயிடுச்சாங்காட்டியும் கரெக்டாக தண்ணி அவ்வளோ கரெக்டாக தெரியுங்க. இப்போ வாங்க உருண்டை பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நல்லா கிண்டி எடுத்துட்டுங்க. இந்த மத்துலகத்தெல்லாம் களி நல்லா குண்டாலே போட்டுங்க. அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு ஊற வச்சு இது வாஷ் பண்ணிடலாங்க. இப்போ சின்ன சின்ன உண்டைங்களா நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் உண்டை தேவையோ அவ்வளோ சைஸ் உண்டை பிடிச்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த தட்டில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிங்க. ஈரமாக இருக்கட்டுங்க. நம்மளுக்கு எவ்வளோ இப்போ சைஸ் களி வேணுமோ அவ்வளோ இப்போ சைஸுங்க. இப்போ பாருங்க கை நினச்சிக்குங்க. அவ்வளோதாங்க. இது பாருங்க அழகான ராகி களி ரவுண்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இப்போ அது ஒரு உருண்டைங்களாக போட்டு செஞ்சு வச்சு சாப்பிட்லாம் வாங்க. குட்டி குட்டியோட குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க இருந்தால் இன்னும் குட்டி குட்டியோடு கூட செஞ்சுட்டாங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு டைமாச்சும் குழந்தைங்க செஞ்சு கொடுங்க. டெய்லி செஞ்சு தர முடியல கூட வாரத்தில் மாதம் செஞ்சு கொடுங்க. இந்த பாருங்கள், இப்போது நான் ஃபுல் களியும் செஞ்சு உருட்டி எடுத்துகிட்டு பாருங்க. இப்போ போயிட்டு நம்ம சுட சுட சாப்பிட்லாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பாருங்கள் களி செஞ்சு முடிச்சிட்டேங்க. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ராகி மாவு அடிக்கடிக்கு எல்லாம் சேர்த்துக்குங்க உடம்புக்கு.